மேடம், மைக்கேல் ராஜ் அரசியல் ரீதியா ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவரோட மோதுறீங்களே, அதுல வர்ற ஆபத்து நீங்க நினைக்கலையா? இதுல ஆபத்து என்ன இருக்கு? தப்பு பண்றவங்களை தட்டி கோர்ட்ல நிப்பாட்டுறது தான் என்னோட வேலை. இதுல ஆபத்தை பார்த்தா இந்த ட்ரெஸ் நான் போடவே முடியாது. இந்த கேஸோட முடிவு என்ன ஆகுன்னு தெரியுங்களா மேடம்? நான் ஜோசியக்காரி இல்ல சார். அவரை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? சார், உங்க மேல எதுக்கா கேஸ் போட்டுருக்காங்க? அவங்கள போய் கேட்டுக்குங்களேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க தான் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கொடுத்த இன்ஸ்பெக்டர் ஷீலா. ஹலோ. யுவர் ஆனர், கடந்த 1ஆம் தேதி பார்லிமெண்ட் மெம்பர் முத்துக்குமார் வீட்ல இருந்து அவருடைய மகனான செல்வகுமார குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மைக்கேல் ராஜ் அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்றதா எனக்கு போன் வந்தது. உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு நான் போலீஸ் போர்ஸோட போனேன். ஆனா குற்றவாளி மைக்கேல் ராஜ் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். பலத்த காயங்களுடன் கிடந்த செல்வகுமார அரசாங்க மருத்துவமனையில சேர்த்தேன். டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் மைக்கேல் ராஜ் தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதா செல்வகுமார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். That's all, Your Honor. Right. You can go. மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ். மிஸ்டர் மைக்கேல் ராஜ். எஸ் சார். உங்க மேல சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என் மேல யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவரையும் விசாரிங்க. அதுக்கப்புறம் சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சரி, நீங்க போலாம். நானும் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்பணும். அந்த பொண்ணு ஏழைங்கிறதுனால இந்த கல்யாணத்துல எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதை விசாரிக்கிறேன்னு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் இன்ஸ்பெக்டர் ஷீலாவும் போலீஸ்காரங்களும் என்ன அடின்னு அடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கும் மைக்கேல் ராஜுக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன விரோதம் தெரியாதுங்க. மைக்கேல் ராஜ் தான் என்ன அடிச்சாருன்னு கட்டாயப்படுத்தி எங்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அந்த பொண்ணு ஏழையா இருந்தாலும் அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் சார். தயவு செய்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். மிஸ்டர், ஜஸ்ட் a minute. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நான் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல. உங்க அப்பாயின்மெண்ட் எங்க கிடைக்கும்? என் ஆபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். எங்க மாஜிஸ்ட்ரேட்ட காணோம்? அண்ணனுக்கு வாரண்ட் கொடுத்துட்டு இங்க வரதுக்கே பயப்படுறாரு. அநேகமா அடுத்த மாசமே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அவரே ஓடிடுவான்னு நினைக்கிறேன். சாரி சார், தப்பு நடந்து போச்சு. உங்களை அவமானப்படுத்தின அந்த கழுதிய ஏதாவது சாக்கு வச்சு ஒரே வாரத்துல சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுறேன். கிழிச்சிங்க. இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு அப்புறம் அவளை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறீங்களா? என் பசங்கிட்ட சொன்னா காதோடு காதை வச்ச மாதிரி விஷயத்தை முடிச்சிருவாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவளுடைய டெட் பாடி அனுப்புறேன். தொப்பியை கழட்டி அஞ்சலி செலுத்தி புதைச்சிருங்க.
உங்ககிட்ட விசுவாசமா இருக்கிற நாங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம் என்ன மேன் வருத்தப்படுறீங்க? அவமானம்னா கொஞ்ச நஞ்ச அவமானமா? எங்க சரித்திரத்திலே கிடையாது. என் பார்ட்னரை கூண்டேறி நிக்க வச்சுட்டாளே. அதனால என்ன சார், நான் தான் என் பையனை கோர்ட்ல மாத்தி சொல்ல வச்சிட்டேனே. ஆனா அதே சாக்க வச்சு மேஜிஸ்ட்ரேட் சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். கோர்ட் விட்டாரு. உடனே சஸ்பெண்ட் பண்ணா செட்டப் கேம் மாதிரி இருக்கும். அதனால தான் வார்ன் பண்ணி விட்டுட்டேன். என்ன சார் செட்டப் வாணின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொட்டச்சிட்டு போய் பயந்துட்டு இருக்கீங்க? மைக்கேல், நீ ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு, அந்த நாயை கட்டி போட்டு உதைக்கிற. எல்லாம் உன் பையனால வந்தவன. லவ் எம்பி பையன் லவ் பண்றதுக்கு ஒரு அந்தஸ்தான பார்த்து கிடைக்கல. ஒரு எம்எல்ஏ பொண்ணு, ஒரு கவுன்சிலர் பொண்ணு, அட்லீஸ்ட் ஒரு பஞ்சாயத்து போர்டு சேர்மன் பொண்ணையாவது லவ் பண்ணிருக்கலாம்ல. பழைய பேப்பர் வித்துக்கிட்டு இருந்த உன்னை எல்லாம் பார்லிமெண்ட் அனுப்பினார் பாரு. அது மைக்கேல் ராஜா செஞ்ச தப்பு. விடுங்க சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு. பார்ட்டியில கூட நம்மள இவ்வளவு பச்சையா காட்டல சார். சார், அடுத்த வாரம் எங்க பார்ட்டி ஊர்வலம் நடக்குது. அதுக்கு அந்த அம்மா தான் பந்தோபஸ்து போறாங்க. கூட்டத்தோட கூட்டமா கல்லெறிஞ்சு அந்த அம்மா க்ளோஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். என்ன கோர்ட்டுக்கு இழுத்து அவமானப்படுத்தின அந்த பொண்ண நீங்க சஸ்பெண்ட் பண்ணலாமா, க்ளோஸ் பண்ணலாமா நினைக்கிறீங்க. பட் நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்காக அடிதடி பண்றவங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க, ஜால்ரா போடுறவங்க, தப்பு பண்றவங்க, இப்படி டோட்டல் ஆமாசாமி போடுறவங்கள பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. என்னை எதிர்த்து நிக்க ஆம்பளைங்களே பயப்படுற இந்த ஊர்ல ஒரு பொண்ணு துணிச்சலா எதிர்த்து நிக்கிறானா, ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் கேர்ள். சார், கோர்ட்ல மிடுக்கா வந்து நின்னாலே நான் அப்படியே அசந்துட்டேன். ரியலி உங்களை எல்லாம் பாக்குற போது அந்த காக்கி சட்டை மேல எனக்கு மரியாதை ஏற்படல. ஆனா ஷீலாவை பார்த்த பிறகுதான் அந்த காக்கி சட்டை மேல எனக்கு ஒரு கௌரவமே ஏற்பட்டது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கூடி சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன். ஊர்லயே உத்தியோகத்துல இருந்தா நீங்க வந்து வாழ்த்திட்டு போங்க. மைக்கேல் ராஜ் பாசம்ங்கிறான், பற்றுங்கிறான். மைக்கேல் ராஜ் மிருகமா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனுஷனா இருக்க முடியும். அவன் மனுஷன் ஆயிட்டா நம்ம மண்ணாயிடும் அப்படின்னு டயலாக் எதிர்பார்க்கறியா? யோ, நமக்கு காக்கி சட்டை மேல காதல் வர்றதே தப்பு. அவனுக்கு கௌரவம் வந்துருச்சுன்னு சொல்றான். போற போக்க பார்த்தா போலீஸ் ட்ரைனிங்ல சேர்ந்துருவான் போல இருக்கு. நோ நோ நோ, மைக்கேல் ராஜை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அப்ப இன்னும் 10 பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். குயிக் குயிக். God bless you, my child. Father, உங்க ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தினாலேயும் தான் அனாதையா இருந்த எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது. நான் என்னமா பண்ணேன்? உன்னோட அறிவு கிடைச்ச பரிசு. Keep it up. லக்ஷ்மி எப்படி இருக்கா ஃபாதர்? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருக்கா. படிப்பறிவு இல்லைங்கிறத தவிர அவளுக்கு என்ன குறைச்சல்? ஃபாதர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா லக்ஷ்மி நான் அழைச்சிட்டு போறேன். தனியா இருக்கிற எனக்கு கூட பிறந்த சகோதரி மாதிரி துணையா இருப்பா. தாராளமா கூட்டிட்டு போமா. உன்னால அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாமா. ஃபாதர், மைக்கேல் ராஜிடம் செக் வந்திருக்கு. மைக்கேல் ராஜா அவர் பெரிய தொழிலதிபருமா. அவருடைய தயவுல தான் இந்த ஆசிரமே நடந்துகிட்டு இருக்கு. ஷீலா, சின்ன வயசுல சாப்பிடும் போது சரி, விளையாடும் போது சரி, படிக்கும் போது சரி, எப்பவுமே நீ யாரோட ஒன்னா இருந்தியோ அந்த மைக்கேல உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல காணாம போன மைக்கேல் தாமா இப்ப தொழிலதிபர் மைக்கேல் ராஜ். வாடி. ஏய், உள்ள வாடி. அடே அப்பா, இவ்வளவு பெரிய வீடா? ஆமா, உன்னை பெருசா பெங்களூர் பேலஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். மலைச்சு போய் நின்னுட்ட. இது ஆர்டினரி குவார்டர்ஸ் தான். சஞ்சிகா கியூல நின்னுட்டு இருந்த நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா
அது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேலஸ் தான். இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை அமையும்னு நீ நினைச்சு பாத்தியா? நீ ஒரு அதிர்ஷ்டக்காரிடி. அதிர்ஷ்டம் மண்ணாங்கட்டி. லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு குலுக்கலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற முட்டாள் இல்லடினா. இது நானா ஆசைப்பட்டு நானா கஷ்டப்பட்டு தேடிக்கிட்ட உத்தியோகம். மத்தவங்களுக்கு வேணும்னா ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டுட்டு சம்பளம் வாங்குற சாதாரண உத்தியோகமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் உயிரே இந்த உத்தியோகம் தான். ப்ளீஸ் கம். அப்பாயின்மெண்டோட தான் வந்திருக்கேன். ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, உனக்கு பெரிய மகாராஜாங்கிற நினைப்பு. என்னை பத்தி அப்படி ஒரு அபிப்பிராயம் உங்க மனசுல இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிஸ்டர், கையில பணம் இருக்கிறதுனால யார வேணாலும் விலைக்கு வாங்கலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, விலை கொடுக்காம அவன் எடுத்துக்கிட்டான இந்த பொண்ணோட வாழ்க்கைய அதைத்தான் திருப்பி வாங்கி கொடுத்தேன். அவ வாழ்க்கையை வாங்கி தரத்துக்கு நீ யாருமே? You are a police, court? No. You are a pickpocket, smuggler, rowdy. அப்ப நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க அவங்க அப்பா எம்பிங்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க. அவருக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பவருக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தினாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு கிடைக்கிற இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் இதெல்லாம் போனா கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. உடனே அவனை போய் கைது பண்ணி அவனுக்கு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நம்பி எங்க காதலையும் நாங்க பூ சுத்திக்கணுமா? ஷபாஷ். எத்தனையோ கேஸ், ஏழபாளைகளோட கேஸ், மகஜரா மடிச்சு குப்பை தொட்டியில போட்டதுக்கு அப்புறம், அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம தவிச்சதுக்கு அப்புறம் என்ன நம்பி வந்தாங்க, வர்றாங்க. என்ன நம்பி வந்தவங்களுக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். உன்னால முடிஞ்சா தடுத்துக்க. இத பாருப்பா மைக்கேல் ராஜ், உன்ன மாதிரி ரவுடிங்க நடத்துற பிளாட்ஃபார்ம் ராஜாங்கிறதுக்கெல்லாம் பயந்தா நாங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவே முடியாது. என்ன ஒரு மாசத்துல உன் திமிர அடக்கி உன் புடவையில அடிச்சு உள்ள தள்ளல, என் பேரை மாத்திக்கிறேன். ஐயோ, இருக்கிற பேரை நல்லா இருக்கே, அதையே மாத்திக்கணும். Stupid. ஏய் நில்றே. என் இடத்துக்கே வந்து என்ன திமிரா மிரட்டிட்டு போற ஒரே ஆள் நீதான். உன்னை ஏன் தெரியுமா உயிரோட விடுறேன்? எனக்கு உன்கிட்ட பிடிச்சது உன் திமிர் தான். எஸ், ஐ லவ் யூ. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.